வணக்கம் நண்பர்களே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அட்மிட் கார்டு எங்கே, எப்போ, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் எப்போ நடக்க போகிறது, அடுத்த லெவல் என்னென்னு எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு SBI PO ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் மட்டும் 541 போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் 500 ரெகுலராக உள்ள வேக்கன்சியும் 41 போஸ்ட் பேக்லாக் பழசு ஃபில்அப் ஆகாமல் வந்தது அப்படின்னு மொத்தம் 541 போஸ்ட்டு. இந்தியா முழுக்க நம்ம நாடை பூரா ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. காம்படிஷன் ஸ்கை ஹை, ரொம்ப அதிகமான அளவில் இருக்க போகுது. ஆனால் இப்போ முக்கியமானது அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ சிம்பிளான ஸ்டெப் தான். இப்போ சொல்கிற ஸ்டெப்பை பற்றி பாருங்கள். முதல்ல sbi.co.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதில் டாப்பில் கேரியர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுக்கணும். இல்லைனா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, அதில் தான் உங்கள் எக்ஸாம் டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம், எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணால் தான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எல்லாருக்கும் அட்மிட் கார்டு கிடச்சி டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்? சர்வர் பிஸியாக இருக்கலாம், லாகின் ஃபெயில் ஆகலாம், பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கலாம். இதெல்லாம் காமன் இஷ்யூஸ் தான், பயப்பட தேவையில்லை. சரி, என்ன செய்யணும்? நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா வெப்சைட்டில் ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சர்வர் பிஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏர்லி மார்னிங், ரொம்ப அதிகாலை இல்லைன்னா ரொம்ப லேட் நைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது முடியும். காரணம் என்னென்னா, மற்ற நேரத்தில் அதிகமாக ட்ரை பண்ணுறதுனால பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லிக்கணுமே, அதாவது நெட்வொர்க் பிஸி ஜாம் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை தவிர்த்துக்கலாம். சரி, ஒருவேளை லாகின் க்ரெடென்ஷியல் எல்லாம் சரியாக இருக்குனாலும் லாகின் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, சர்வர் ப்ரௌசர்ஸ் குக்கீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளியர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். இல்லைனா புது ப்ரௌசர், வேறு ஒரு ப்ரௌசர் வச்சும் ட்ரை பண்ணலாம். சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு குவாலிஃபை ஆனவங்க மெயின் எக்ஸாமுக்கு போகிறாங்க. மெயின் எக்ஸாமுக்குரிய அட்மிட் கார்டு வர ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூ இத்தனையும் முடிஞ்சு இதில் என்ன செக்யூர் பண்ணியிருக்கணும், என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது அக்டோபர், நவம்பர் 2025 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மெரிட் லிஸ்ட்டை உங்கள் பேர் வரணுமா? இப்போவே சீரியஸாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் டென்ஷன் இல்லாமல் படித்து வெற்றி பெற வாழ்த்துவோம். ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஆஸ்பிரண்ட், அவரை பார்த்து ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, எக்ஸாம் எப்போன்னு இன்னுமே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அப்ளிகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அது தெரியாமல் இருந்தால் தான் அதில் ஒரு த்ரில்லர் இருக்குது. ஏன்னா இது SBI வெர்ஷன் ஆஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்படி அந்த மாதிரி நீங்களும் சஸ்பென்ஸ் இல்லாமல் தேடாமல் ரைட் டைமில் ரைட் ஸ்டெப் எடுத்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராகவே அச்சீவ் பண்ணி காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.